எண்ணிக்கை வச்சாங்க சிறுக்கு இல்லை. நான் கேட்கிறேன், ஒரு ஆள் பேசுறாரு கேட்க முடியும், இது சிறுக்கு இல்லை. லட்சக்கணக்கானவங்க பேசுகிறார்கள், அது கேட்டா சிறுக்கு. எண்ணிக்கை வச்சு சிறுக்கு சிறுக்குன்னா என்ன விளங்கி வச்சிருக்கிறீங்க? அதுக்காக தான் உங்களுடைய முக உரையிலேயே சிறுக்கு என்றால் என்னென்னு விளக்கணும், சிறுக்குன்னா என்னென்னு புரியணும். அதனால இல்ல நம்மளாம் சாதாரணமா ஒரு ஆள் பேசினா தானே கேட்குறோம், லட்சக்கணக்கான பேச நம்ம கேட்க முடியாது. அல்ல சிலருக்கு கொடுக்க சிலர் கொடுத்து வச்சிருக்கிறான்ல, லட்சம் கோடிக்கு பேர் கொடுக்கணும், அல்லா தானே கொடுத்துருக்கிறான், விஷயம் முடிஞ்சு போச்சே. அதனால ஒவ்வொன்றிலும் வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாலே எந்த சிக்கலும் கிடையாதுங்க. நம்ம அதைத்தான் இதுவரைக்கும் நம்ம ஆதாரம் கேட்கிறோம். அல்லாஹ்வுக்கு மட்டும் இருப்பதை இவர்கள் கொடுக்கிறார்கள். நீங்க அதான் லட்சக்கணக்கான பேர் பேசினா அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் விளங்க முடியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதுக்கு ஆதாரம் தாங்க, குர்ஆனில் தாங்க, ஹதீஸில் தாங்க. இப்ப நம்ம சொன்னோம், ஆதாரம் காமிக்கிறோம். இப்ப கடைசியில் நமக்கே ஆதாரம் கேட்டு வந்தாங்க, அந்த ரூட்டை திரும்பிட்டாங்க. ஆதாரம் ஒன்றும் கிடையாது. ஆதாரம் இருந்தா வைக்கட்டும். இந்த பாருங்க ஆதாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். லட்சக்கணக்காக இருந்தால் 1000 இருந்தால் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் கேட்க முடியும். இந்த ஆதாரம் குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு. அப்படி சொல்லட்டும், 1000 லட்சம் கிடையாது. நம்ம எத்தனை பேர் கேட்டாலும் சரிதான், அல்லாஹ் கொடுத்த சக்திங்க பொழுதே வித்தியாசம் வந்து விடுகிறது. இருவன் இடத்துல வைக்கல. நீங்க ஒரு ஆள் சொல்றாரு இல்ல, ஒரு ஆள் பேசினாலும் கேட்குங்கிறதும் ஒரு ஆள் சிறுக்குங்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன செய்வீங்க? ஒரு ஆள் சொல்றாரு அப்படி கேட்குங்க அல்லாஹ்க்குள்ளதுப்பா, ஏன்னா ஒரு ஆள் பேசுனா கேட்கலாங்கிற, அதுவும் அல்லாஹ்க்குள்ளதான் சிறுக்குங்கிறாரு. சிறுக்குன்றத ஒரு ஆளா லட்சமா கோடிங்கிறதல்ல.